நிகழ்வுக்கு வள்ளுவன் ஒரு குரல் சொல்லியிருக்கிறார் தெரியுமா? அந்த குரலை நம்முடைய தலைவர் இன்றைக்கு செய்து காட்டியிருக்கிறார். அது என்ன அப்படின்னா, மனநலம் மண்ணுயிர் காக்கும், இனநலம் எல்லா புகழும் தரும். இனநலம் என்பது இனம் என்னங்க, நம்ம கூட இருக்கிற எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு இனம். அப்ப இந்த இனத்தினுடைய நலம் இருக்கிறது தெரியுமா, இதுதான் எல்லா புகழையும் தரும். யார் சொன்னா? வள்ளுவன் சொல்லியிருக்கான். அப்ப வள்ளுவன் சொல்லி இருக்கிற அந்த வாய்மொழியை நம்முடைய அமைப்பின் சார்பாக நம்முடைய போற்றுதலுக்குரிய தலைவர் அதை செய்திருக்கிறார். அவருக்கு மீண்டும் ஒரு முறை மத்திய சென்னை மாவட்ட குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி எனக்கு தெரியாது, ஏன்னா நான் பெரும்பாலும் இந்த வாட்ஸ்அப் குழுவில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் நான் கவனிக்கிறதில்லை. ஏன்னா போன் எடுத்து ஆயிரக்கணக்கான செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இந்த நிகழ்ச்சியை என்னுடைய அன்பு தோழர் என் பங்காளி வேணுகோபால் போன் பண்ணி இந்த தகவலை எனக்கு சொன்னாங்க. 6 மணிக்கு நான் போயிருவேன், நீ எங்க இருந்தாலும் நேரம் வந்துரு அப்படின்றதுனால நான் அவரை விட்டுட்டு வந்தேன். ஏன்னா 6 மணிக்கு வந்துருக்காரு. அவர் இந்த விஷயத்த சொல்லலைன்னா இந்த நிகழ்ச்சியை நானே தவற கொடுப்பேன். ஏன்னா நம்ம எப்பவுமே அப்படி பார்க்கறது சும்மா டீ சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர இந்த போன்ற ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது பெரிய கஷ்டம். அதனால தலைவர் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எனக்கே அவர் சொல்லலாம் தெரிஞ்சிருக்காரு. அதனால என் அன்பு நண்பர் வேணுகோபாலுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இந்த மணமக்களை வாழ்த்திய நம் அமைப்பின் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் அமைப்பின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி. இப்போ நம்ம அமைப்பின் சார்பாக நம்முடைய நண்பர்கள் விரும்புவது என்னன்னா, இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்திட்டோம், இதை இந்த தம்பதிகள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை அவர்கள் சொல்லணும்னு விரும்புறாங்க. அதனால சும்மா 2 வார்த்தை நீங்க சொன்னா போதும். சரிங்களா? நன்றி. வீட்டில் வந்து நான் சொல்லுவேன், ஆட்டைக்கு போகிறேன் சொன்னால் வீட்டில் கேட்பாங்க, என்ன ஆட்டைக்கு போகிறேன்ட்டு. அதோடைய பயணம் வந்து இப்போ இங்கே தெரிஞ்சுன்னு இருப்பாங்க. நான் நிறைய கட்சியில் இருந்திருக்கேன், அப்போனா அந்த படம் நமக்கு தெரியல பேசு. இந்த அமைப்புக்கு வந்து இப்போ வீட்டில் இதை பார்த்தோம்னா தெரிஞ்சுருப்பாங்க, ஆட்சின்றது வந்து ஒரு அமைப்பில் போவாங்க அப்படின்ட்டு.